வெல்கம் டு வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் தமிழ் சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் இருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பிரியாணி செய்ய போகிறோம். கிரில் சிக்கன் செய்ய போகிறோம், மீன் ஃப்ரை பண்ண போகிறோம். யாரோட பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோரும் குழந்தைங்களோட செய்ய போகிறோம். இப்போ இது எல்லாத்தையும் செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் இப்போ பார்த்துடலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், வெறும் மிளகாத்தூள், கரம் மசாலா, சிக்கன் 65 மசாலா, காஷ்மீரி சில்லி பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் மஞ்சள் தூள், சோம்பு, நெய், அப்புறம் மீன். நம்ம என்ன மீன் எடுத்துருக்கோம்னா பாறை மீன் எடுத்துருக்கோம். அப்புறம் சிக்கன் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி. எவ்வளோதான் இருக்கான இன்க்ரீடியண்ட்டு. இப்போ போகலாம் வாங்க செய்ய. இப்போ நம்ம அடுப்பில் செய்கிறோம். மேலே பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அந்த எண்ணெய் காயிற வரை வெயிட் பண்ணலாம். எண்ணெய் தேவைகளை நம்ம ஊற்றிக்கங்க கரெக்டாக. ஆனியன்ஸ் போடலாம், வெங்காயம் போட்டு நல்லா அது கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் அதை வதக்கலாம். நல்லா வதக்கின்னு இருக்கலாம். அப்புறம் அதில் கிராம்பு, ஏலக்காய், பட்டை எல்லாத்தையும் போட்டு நல்லா வேக வைக்கலாம். இதை நாங்கள் நிறைய பேர் செஞ்சோம். ஆனால் வீடியோவில் நிறைய பேரை காட்டியிருக்க மாட்டேன். அப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு அது நல்லா வெந்ததுக்கப்புறம் தக்காளி போட்டுட்டு, தக்காளி, பச்சை மிளகா ரெண்டுத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இங்கே தான் செஞ்சோம். இவர் தான் நம்ம பிரியாணி மாஸ்டர். நல்லா கிண்டிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, போட்டு நல்லா கலக்கிட்டு, அப்புறம் சில்லி பவுடர் அதையும் போட்டு நல்லா கலக்கிட்டு, தேவைக்கேற்ப உப்பு போட்டுங்க. அவ்வளோதான், நம்ம சிக்கன் ஆட் பண்ணிட வேண்டியதான். சிக்கன் போட்டு நல்லா கிளறிடுங்க. சிக்கன் ஆஃப் குக் ஆகிற வரையும் நல்லா கிளறிட்டே இருங்க. நல்லா கிளறுங்க. கொஞ்சமாக தயிர், தயிர்லாம் நீங்கள் லெமன் கூட ஊற்றிக்கலாம். நல்லா கிரேவி மாதிரி வந்து வரும். அது கொஞ்சம் நல்லா மூடி வேக வச்சுட்டுங்க. அப்புறம் அரிசி போட்டுக்கலாம், பாஸ்மதி ரைஸ் போட்டுக்கலாம். அரிசி போடும்போது கலராமல் பொறுமையாக கலர்னிங்கன்னா அரிசி உடையாமல் இருக்கும். போட்டுட்டு அப்படியே மூடிடலாம். மூடி தம் கட்டிட வேண்டியதான். அங்கே இருக்க கறி பீஸ் எல்லாம் போட்டு மேலே வச்சு தம் கட்டி எடுத்துட்டோன்னா
பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம கிரில் பண்ணலாம். கிரில்லுக்கு மசாலாலாம் எல்லாம் தடவி ஊற வச்சு மேலே நெய் தடவி கிரில்லில் வைக்கலாம். புகை போடாமல் பார்த்தீங்கன்னா புகையோட வரும். அப்போ கொஞ்சம் மழை பெஞ்சிச்சு, அதனால ஒரே புகை. கிரில் சிக்கன் வச்சுட்டு இந்த பக்கம் 10 நிமிஷம், அந்த பக்கம் 10 நிமிஷம் திருப்பி வேக வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். அவ்வளோதான், நம்ம கிரில் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஸ்மோக்கி ஃப்ளேவர் வரும். அது ரெடி ஆகிடுச்சா இல்லைன்னு செக் பண்ணுறதுக்கு உள்ளே அதை ஸ்டிக்கோ எதுனா விட்டு பாருங்கள். நல்லா உள்ளே போனால் தான் அது வெந்திருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பிரியாணி பரிமாறிட்டுருக்கோம். ஆரம்பிக்கலாங்களா?